இன்னைக்கு பெரிய புராணம் டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, திருத்தொண்டர் புராணத்தை அதாவது பெரிய புராணம் இயற்றியவர் யார்? விடை சேக்கிழார். திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர் யார்? விடை நம்பி ஆண்டார் நம்பி. திருத்தொண்டர் தொகை பாடியவர் யார்? விடை சுந்தரர். சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? விடை பல்கலைக்கழகம். அருண்மொழி தேவர் இயற்பெயர் கொண்டவர் யார்? விடை சேக்கிழார். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? விடை பெரிய புராணம். பெரிய புராணம் இயற்றிய சேக்கிழார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? விடை கிபி 12ஆம் நூற்றாண்டு. அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேலில் பரிவக்கற்றி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் யாது? விடை பெரிய புராணம். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிழாரை பாராட்டியவர் யார்? விடை மீனாட்சி சுந்தரனார். உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் யார்? விடை சேக்கிழார். விளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களின் பொருந்தாத காண்டத்தின் பெயரினை தேர்ந்தெடுக. விடை வஞ்சிக் காண்டம். கூற்று 1. திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் என அழைக்கப்படுகிறது. காரணம், இந்நூலின் பெருமை காரணமாக இது பெரிய புராணம் என அழைக்கப்படுகிறது. விடை கூற்று காரணம் இரண்டும் சரி. சரியான விளக்கம் ஆப்ஷன் சி. பெரிய புராணம் கீழ்கண்ட எந்த நூல்களை அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் இயற்றப்பட்டது? விடை ஆப்ஷன் பி 1, 2 அதாவது திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக. விடை ஆப்ஷன் டி சந்து நெல். திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை இயற்றியவர் யார்? விடை சுந்தரமூர்த்தி நாயனார். திருத்தொண்டர் திருவந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? விடை நம்பி ஆண்டார் நம்பி. கீழ்கண்டவற்றுள் சேக்கிழார் எழுதாத நூல் எது? விடை திருத்தொண்டர் திருவந்தாதி. சேக்கிழார் இந்நூலுக்கு இட்ட பெயர் என்ன? விடை திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணத்தில் திருநாடு என குறிப்பிடப்படுவது எது? விடை ஆப்ஷன் பி சோழநாடு. பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எது? விடை காஞ்சிபுரம். பெரிய புராணம் என்னும் நூலுக்கு சேக்கிழார் இட்ட பெயர் என்ன? விடை திருத்தொண்டர் புராணம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது? இது நல்லா பாத்துக்கோங்க. 2017, 18, 19, 22 எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸ்லயும் கேட்ட கேள்வி. விடை ஆப்ஷன் பி பெரிய புராணம். கூற்று 1. சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். கூற்று 2. பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். சரியான விடை அளி. விடை ஆப்ஷன் டி கூற்று 2ம் சரி. 63 தனியடியார் வரலாற்றை கூறும் நூல் எது? விடை ஆப்ஷன் சி பெரிய புராணம். வரிசைப்படுத்துக. ஸ்ட்ரெயிட்டா விடையை பார்ப்போம். ஆப்ஷன் டி, அதாவது காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்துக் கொண்டு வருகிறது. பூக்களில் தேன் நிறைந்துள்ளது. வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன. காவிரி நீர்
கால்வாய்களில் பறந்து ஓடுகிறது? பொறுத்துக. நாளிகேரம், கோழி, சூடு, கழைன்னு கொடுத்திருக்காங்க. சோ விடை பார்க்கலாம். விடை ஆப்ஷன் பி. சோ நாளிகேரம் தென்னை, கோழி அரசமரம், சூடு நெல் அரிக்கட்டு, களை கரும்பு. திருத்தொண்ட தொகை என்னும் நூலை இயற்றியவர் யார்? விடை சுந்தரர். திருப்பணிக்குரிய பூவை மோந்து பார்த்த அரசியாரின் மூக்கை கருவியால் அறிந்தவர் யார்? விடை செருத்துணையார். தெய்வ டேஷ் என்றும் தொண்டர் சீர் பரவுவார் என்றும் போற்றப்படுபவர் யார்? விடை சேக்கிழார். தனியடியார் 63 தொகையடியார் 9 ஆக 72 டேஷ் ஆவர். விடை ஆப்ஷன் சி சிவனடியார். அதாவது 63 + 9 72 சிவனடியார்கள். அதாவது நாயன்மார்கள் பிளஸ் தொகையடியார்கள் சேர்ந்தா சிவனடியார்கள். டேஷ் வரலாற்றை கூறுவதால் பெருமை பெற்ற புராணம் என்னும் பொருளில் பெரிய புராணம் என்னும் பெயர் பெற்றது. விடை சிவனடியார். சுந்தரர் அடியார்களை பாடுவதற்கு வழி வழியாக வரும் திருத்தொண்டின் திறம் உணரும் அறிவு எவ்விடத்தில் இறைவனால் வழங்கப்பட்டது? விடை தேவாசிரிய மண்டபம். பெரிய புராணத்தின் சருக்கங்கள் காண்டங்கள் என்ன? விடை சருக்கங்கள் 13, காண்டங்கள் 2. பெரிய புராணம் நூலை தில்லை நடராஜ பெருமான் டேஷ் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பெற்றதெனவும் கூறுவர். விடை உலகெல்லாம். பெரிய புராணத்தில் அமைந்துள்ள பாக்களின் எண்ணிக்கை என்ன? விடை ஆப்ஷன் ஏ 4286. தென்திசை சிறப்பு, தமிழகத்தின் சிறப்பு என்பனவற்றை சேக்கிழார் டேஷ் பாடல்களில் பாடுகிறார். விடை ஆப்ஷன் பி 6 பாடல்களில் பாடுகிறார். ஒவ்வொரு சருக்கத்தின் இறுதியிலும் ஒவ்வொரு பாடலில் சேக்கிழார் யாரை துதிக்கிறார்? விடை ஆப்ஷன் டி சுந்தரர். அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சராய் திகழ்ந்தவர் யார்? விடை ஆப்ஷன் டி சேக்கிழார். பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக. மாணிக்கவாசகர், திருமூலர், சுந்தரர், சேக்கிழார் கொடுத்திருக்காங்க. விடை பார்க்கலாம். விடை ஆப்ஷன் டி சேக்கிழார் திருவிளையாடல் புராணம். இது பொருந்தாத இணை. இதற்கு பொருந்துற இணைன்னு பாத்தீங்கன்னா சேக்கிழார் பெரிய புராணம். சேக்கிழாருக்கு உத்தம சோழ பல்லவராயர் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? நபாய சோழன். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? விடை சோழ நாடு. தன் முதல் மீனை சிவபெருமானுக்கு காணிக்கை ஆக்கியவர் யார்? விடை அதிபத்தர். எடுக்கு மாக்கதையின் என தொடங்கும் சேக்கிழார் அருளிய விநாயக வணக்கம் டேஷ் வணக்கம் என்று குறிப்பிடுவர். விடை ஆப்ஷன் டி காப்பு கடவல். சிவனடியார்களுக்கு உணவிடுதல் எனும் பணியை தம் குறிக்கோளாக கொண்டிருந்தவர் யார்? விடை ஆப்ஷன் டி இளையான்குடி மாறனார். பெரிய புராணத்தில் டேஷ் என்ற மன்னனது கதை பேசப்படுகிறது. விடை ஆப்ஷன் ஏ மனுநீதி சோழன். சுந்தரர் டேஷ் மீதேறி கைலை சென்றடைந்தார். விடை ஆப்ஷன் ஏ வெள்ளை யானை. திருக்கோயிலுக்கு திருவிளக்கு பணியை நாட்கடமையாக கொண்டவர் யார்? விடை ஆப்ஷன் சி கலியர். பெரிய புராணத்தில் நகர சிறப்பை விளக்க எடுத்துக்கொண்ட நகரம் எது? விடை ஆப்ஷன் டி திருவாரூர். ஆ சா ஞானசம்பந்தன் எழுதிய பெரிய புராண ஆய்வு நூல் எது? விடை ஆப்ஷன் டி தேசிய இலக்கியம்.
ஸோ கண்டென்ட் ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.